அக்டோபர் 27 கந்த சஷ்டி 6ஆம் நாள் மினி விலாக் இது. நிறைய முருக பக்தர்கள் 6 நாட்களும் விரதம் இருந்திருப்பாங்க. ஆனா நானு 6ஆவது நாள் மட்டும் விரதம் இருந்தேன். விரதம்னா கம்ப்ளீட்டா பட்னி, வாட்டர் ஃபாஸ்டிங், மிளகு விரதம் அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. காலையில ஒரு டம்ளர் பால், 11 மணிக்கு மறுபடியும் கொஞ்சம் பால், 3 மணிக்கே ஒரு மாதுளம்பழம், இரவு சத்துமாவு கஞ்சி. பட்னியும் இல்லாம ஃபுல் கட்டு கட்டாம ஒரு சிம்பிளான விரதம். காலையில விளக்கேத்தி கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வீட்டு வேலைகள்ல இறங்கியாச்சு. சோசியல் மீடியால இப்பெல்லாம் முருகன் வழிபாடு, கந்த சஷ்டி போன்ற டாபிக்ஸ் தான் செம்மையா வெளுத்து வாங்குது. இந்த 6 நாட்களும் எந்த பக்கம் திரும்பினாலும் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி, வெற்றிலை விளக்கு ஏற்றுவதன் பயன்கள், பிரம்ம முகூர்த்த முருகன் பூஜை, மிளகு விரதம், அது இதுன்னு இதே போல வீடியோஸ் தான் என்னோட ஃபீட்ல வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் டிவோஷனலா இருக்காங்களா இல்லனா ஃபேனட்டிக்கா மாறிட்டாங்களான்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு சாமி கும்பிடுறதுல மக்களுக்கு இத்தனை சந்தேகங்கள்? பக்தியை விட பயம் தான் மேலோங்குது. தயவு செய்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கடவுள் எதிர்பார்க்கறதே இல்ல. தூய்மையான பக்தி மற்றும் சரணாகதிக்கு தான் அவர் அடிமை ஆவாரு. இவங்க விரதம் இருக்காங்க, அவங்க 3 மணிக்கு 6 வெற்றிலை தீபம் ஏத்துறாங்கன்னு வீடியோஸ் பார்த்துட்டு பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ண முடியலனா கில்ட்டியாவும் ஃபீல் பண்ணாதீங்க. விரதம் என்பது உடம்ப கிளென்ஸ் பண்றதுக்கான ஒரு அருமையான ப்ராசஸ் தான், நான் மறுக்கல. ஆனா உங்க உடலுடைய கண்டிஷன் மற்றும் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ப உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை மட்டும் பின்பற்றுங்க. மத்தவங்களை பார்த்து உங்களுக்கு நீங்களே சூடு போட்டுக்காதீங்க. இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 நாள்லாம் விரதம் இருக்க முடியாதுன்னு ஒரு நாள் விரதம் இருந்தேன். ஆனா தினமும் கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் செய்தேன், கந்த சஷ்டி கவசம் படிச்சேன், அசைவம் சாப்பிடல. இது என்னோட ஸ்டைல். அந்த ஒரு நாள் கூட உங்களால விரதம் இருக்க முடியலனாலும் கம்ப்ளீட்லி ஓகே தான். அளவா சாப்பிட்டு முருகனை உங்க ஸ்டைல்ல நினைச்சுக்கோங்க, உங்க ஸ்டைல்ல வழிபடுங்க, நல்லதை மட்டும் வேண்டிக்கோங்க. இப்படி பண்ணா சரியா, அப்படி பண்ணா தப்பாயிடுமோன்னு பயப்படவே தேவையில்லை. எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன்னு முருகனை மனமுருகி வழிபாடு பண்ணுங்க. உங்ககிட்ட ஓடோடி வந்து உங்க வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கிறாரா இல்லையான்னு நீங்களே பாருங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க. உணவு உண்ணாமல் விரதம் இருக்க முடிஞ்சா மட்டும் இருங்க. கடவுள் நமக்கு பரிசளித்த உடலை வருத்திக்கிட்டு சோர்வாயிட்டு நோய்களை வர வச்சுக்கிட்டு மருத்துவமனையில போய் செலவு செய்வதை விட அளவா சாப்பிட்டு ஆனந்தமா முருகன் பக்தியில ஈடுபடுங்க. கருணை கடலான கந்தன் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிட்டும். ஆறுமுகன் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்னொரு ஷாட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.